முக்கிய செய்திகள். மழை நிவாரணப் பணிகளுக்கு 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கேப்டன் விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்ததன் எதிரொலி. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டால் நாட்டில் பொருளாதாரம் வளர்ச்சி பெருகும். பிரதமரின் விளக்கத்தை ஏற்க எதிர்க்கட்சிகள் மறுப்பு. மத்திய அரசு தயாரித்துள்ள லோக்பால் மசோதாவில் தங்கள் கோரிக்கைகள் இடம்பெறவில்லை. மீண்டும் உண்ணாவிரதம் மேற்கொள்கிறார் அண்ணா ஹசாரே. ஸ்பெக்ட்ரம் வழக்கில் ஜாமீன் பெற்ற கனிமொழி டெல்லி வீட்டில் ஓய்வு. 3ஆம் தேதி சென்னை திரும்புவார் என திமுக அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். மழைக்காலங்களில் எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளாத அதிமுக அரசிற்கு கண்டனம் தெரிவித்துள்ள கேப்டன் விஜயகாந்த் வெள்ள நிவாரணப் பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இதன் எதிரொலியாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சாலைகளை சீரமைக்க முதல்வர் ஜெயலலிதா 150 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து உத்தரவிட்டுள்ளார். கனமழையால் தமிழகத்தின் பல பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் அவதிப்படுவதற்கு முந்தைய திமுக அரசும் தற்போதைய அதிமுக அரசும் தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததுதான் காரணம் என்று கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டியிருந்தார். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பெய்த கனமழையால் அணைகள், ஏரிகள் என அனைத்து நீர்நிலைகளும் நிரம்பியதால் அதிலிருந்து வெளியான உபரி நீர் வெள்ளமாக மாறி பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்குள் புகுந்ததால் மக்கள் பாதிப்படைந்ததை சுட்டிக்காட்டியிருந்தார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் தகுந்த நிவாரண நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் தமிழக அரசை வலியுறுத்தியிருந்தார். இதன் எதிரொலியாக தனது கொடநாடு பயணத்தை ரத்து செய்த ஜெயலலிதா வெள்ளத்தில் தத்தளிக்கும் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள எண்ணூர், புழல், செம்பரம்பாக்கம், அம்பத்தூர், ஆவடி, ஸ்ரீபெரும்புதூர், சோழிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதன் பின்னர் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை உடனடியாக அளிக்க உத்தரவிட்டுள்ளதோடு கனமழையால் பழுதடைந்த சாலைகளை உடனே போர்க்கால அடிப்படையில் செப்பனிட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 150 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதேபோல கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசித்து உடனடியாக சேதத்தின் மதிப்பை கணக்கிட வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளதாக ஜெயலலிதா தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிப்பதால் விவசாயிகளுக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் பெரிய அளவில் பயன் கிடைக்கும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் கூறியுள்ளார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும்படி மாநிலங்களை கட்டாயப்படுத்தவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர் காங்கிரசின் 2 நாள் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. இதில் பிரதமர் மன்மோகன் சிங், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நாட்டில் நல்ல பல திட்டங்களை காங்கிரஸ் அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர் மன்மோகன் சிங் இன்னும் நிறைய செய்ய வேண்டியிருப்பதாக கூறினார். இதற்காக பெரும் சவால்களை எதிர்நோக்க வேண்டியுள்ளது என்றும் அவர் கவலை தெரிவித்தார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிப்பதால் நாட்டின் பொருளாதாரத்திற்கு நன்மை ஏற்படும் என்றும் விவசாய விளைபொருட்கள் நல்ல விலை கிடைக்கும் என்றும் கூறினார். हमारा मानना है कि रिटेल के क्षेत्र में एफडीआई बढ़ने से आधुनिक टेक्नोलॉजी भारत में आएगी, कृषि उत्पादों की बर्बादी कम होगी और हमारे किसान भाई बहनों को उनकी फसल के बेहतर दाम मिलेंगे. சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிப்பது தொடர்பான மத்திய அரசின் முடிவு குறித்து நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் விவாதம் நடத்தி பிரச்சினைக்கு தீர்வு காணலாம் என்றும் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். ஆனால் இதனை ஏற்க எதிர்க்கட்சிகள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு எத்தகைய ஒரு நல்ல திட்டத்தை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாலும் அதை வேண்டாம் என்று எதிர்ப்பதையே எதிர்க்கட்சிகள் வாடிக்கையாக கொண்டுள்ளன என்று காங்கிரஸ் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்கும் முடிவை மத்திய அரசு திரும்பப் பெறும் வரை நாடாளுமன்றத்தை தொடர்ந்து முடக்கப் போவதாக எதிர்க்கட்சிகள் தெரிவித்துள்ளன. சில்லறை வணிகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது.
எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் தொடர்ந்து முடக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அது குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தை பிரதமர் தலைமையில் கூட்டி விவாதித்து ஒருமித்த கருத்தை ஏற்படுத்த மத்திய அரசு முயற்சி செய்தது. ஆனால் பிரதமர் கலந்து கொள்ளாததால் நிதியமைச்சர் தலைமையில் நேற்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்ட பாஜக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை அனுமதிக்கும் முடிவை மத்திய அரசு திரும்பப் பெறும் வரை நாடாளுமன்றத்தை நடத்தவிடப் போவதில்லை என்று தெரிவித்தனர். We have conveyed to the government that we are in complete opposition both to the merit of the issue of opening up the FDI, opening up the retail sector for FDI, and the method in which this decision was taken when the parliament was in session. Now, this was an opinion that was generally shared by the whole range of the opposition. अब तो चाहते सरकार अपने से वापस ले और सदन शांतिपूर्वक चलाए. वापस लेगी तभी सदन चल पाएगी मतलब. हाँ तभी. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு ஒருபுறம் இருக்க மத்திய அரசில் அங்கம் வகிக்கும் திரிணாமுல் காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகளும் எதிர்ப்பதால் மத்திய அரசு தனது முடிவை திரும்பப் பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் அபிஷேக் சிங்வி, மத்திய அரசு எத்தகைய ஒரு நல்ல திட்டத்தை செயல்பாட்டிற்கு கொண்டு வந்தாலும் அதை வேண்டாம் என்று எதிர்ப்பதையே எதிர்க்கட்சிகள் வாடிக்கையாக கொண்டுள்ளன என்று கண்டனம் தெரிவித்தார். You leave the allies to us. They are our allies, they are our supporters or our headache, it is our problem. You please, very well, let this question arise once the opposition allows Parliament to start functioning. We will persuade, we will convince, we will in every manner hope for the persuasive power of logic. But the problem is that you do not want the persuasive power of logic to start working because before anything starts, you say it should not start. That's the real point. பிரச்சனை எழும்போது எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற அலுவல்களை நடத்த ஒத்துழைக்க வேண்டும், சட்டமுறை என்றும், ஆனால் சட்ட விதிகளை எதிர்க்கட்சிகள் பின்பற்றுவதே இல்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். லோக்பால் வரைவு மசோதாவில் தங்களின் முக்கிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் 11ஆம் தேதி டெல்லியில் மீண்டும் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அண்ணா ஹசாரே அறிவித்துள்ளார். லோக்பால் மசோதா குறித்து ஆய்வு செய்து வரும் நாடாளுமன்ற நிலைக்குழு இது பற்றிய வரைவு அறிக்கையை தயாரித்துள்ளது. இதில் அரசு துறையில் கீழ்நிலையில் பணிபுரியும் ஊழியர்கள், சிபிஐயின் ஊழல் ஒழிப்பு பிரிவு, நீதித்துறை ஆகியவை லோக்பால் மசோதா வரம்பிற்குள் இடம்பெறவில்லை என்று தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் தனது சொந்த ஊரான ராலேகான் சித்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அண்ணா ஹசாரே, தான் உண்ணாவிரதம் இருந்தபோது ஜன் லோக்பால் மசோதாவில் தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக அரசு உறுதியளித்தது. ஆனால் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ள வரைவு அறிக்கையில் தங்களின் கோரிக்கைகள் இடம்பெறவில்லை என்றும், இதன் மூலம் அரசு தங்களுக்கு துரோகம் செய்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். கடுமையான விதிமுறைகளுடன் கூடிய ஜன் லோக்பால் மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற வலியுறுத்தி வரும் 11ஆம் தேதி டெல்லி ஜந்தர் மந்தரில் ஒருநாள் உண்ணாவிரதம் இருக்கப் போவதாகவும், அதன் பிறகும் நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் டெல்லி ராம்லீலா மைதானத்தில் மீண்டும் உண்ணாவிரதம் மேற்கொள்வேன் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். और मेरी जनता से विनती है, 11 तारीख तो मेरा एक दिन का अनशन जंतर मंतर होगा. उस टाइम पर देश में अपने अपने जगह पर एक दिन के लिए जनता ने अनशन करना, रास्ते पर आना, हिंसा नहीं करना, अहिंसा के मार्ग से एक दिन. 11 तारीख के बाद हम देखेंगे. संसद 22 तारीख तक चलने वाली है. 22 तारीख के अगर 22 तारीख तक संसद में इसमें कोई बदलाव आ गया तो ठीक है, नहीं तो मेरा अनशन फिर से रामलीला मैदान में होगा. और देशवासियों को मेरी विनती है, जैसे आप खड़े हो गए थे ऐसे फिर से एक बार आजादी की दूसरी लड़ाई समझकर रास्ते पर खड़ा होना. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் ஜாமீனில் விடுதலையாகியுள்ள கனிமொழி வரும் 3ஆம் தேதி சென்னைக்கு வருவார் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. நாட்டையே உலுக்கி 1,76,000 கோடி ரூபாய் ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கருணாநிதி மகள் கனிமொழி, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குநர் சரத்குமார், முன்னாள் மத்திய அமைச்சர் ராசா உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பின் கீழ் ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கை சிபிஐ விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட கனிமொழி உள்ளிட்டோர் பலமுறை ஜாமீன் மனு தாக்கல் செய்தும் அவை நிராகரிக்கப்பட்டன. இந்நிலையில் கனிமொழி, சரத்குமார் உள்ளிட்ட 5 பேருக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் நேற்று முன்தினம் ஜாமீன் வழங்கியது.
நீதிமன்ற நடைமுறைகள் முடிவடைந்ததை அடுத்து நேற்று மாலை டெல்லி திகார் சிறையில் இருந்து கனிமொழி விடுவிக்கப்பட்டார். சிறையில் இருந்து வெளியே வந்த கனிமொழியை மத்திய அமைச்சர் மு க அழகிரி பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். இதேபோல் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னணி நிர்வாகிகளும் உணர்ச்சி பெருக்கோடு வரவேற்றனர். சிறையில் இருந்து விடுதலையான கனிமொழி டெல்லியில் உள்ள அவரது வீட்டில் தங்கியிருக்கிறார். வருகிற 3ஆம் தேதி சென்னை திரும்புவார் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. சென்னை வரும் கனிமொழிக்கு பிரம்மாண்ட வரவேற்பு அளிப்பதற்கான ஏற்பாடுகள் தயாராகி வருகின்றன. சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் குற்றவாளி கூண்டில் நிற்க ஜெயலலிதா 40 கார்கள் புடைசூழ சென்றது போல கனிமொழிக்கும் மிக பிரம்மாண்டமான வரவேற்பு சென்னையில் காத்திருக்கிறது. சுமார் 6 மாதம் காலம் சிறை தண்டனையை அனுபவித்துவிட்டு சென்னை திரும்பும் கனிமொழிக்கு கட்சியில் முக்கிய பதவி வழங்க கருணாநிதி திட்டமிட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளன. கனிமொழிக்கு திமுகவில் கொள்கை பரப்பு செயலாளர் அல்லது முதன்மை செயலாளர் பதவி கிடைக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. நாட்டில் லஞ்சம் மற்றும் ஊழலை வேரோடு ஒழிக்க இளைஞர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார். இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் 2 நாள் மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பின் இந்த மாநாட்டில் முதல் முறையாக பங்கேற்று பேசிய சோனியா காந்தி, நாட்டில் லஞ்சம் மற்றும் ஊழலை வேரோடு ஒழிக்க இளைஞர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். ஊழலுக்கு எதிரான லோக்பால் மசோதா நிறைவேறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்ட அவர், நடப்பு கூட்டத்தொடரிலேயே உணவு பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். Corruption is indeed a plague of public life at practically every level. We are committed to eradicating it. Our actions have more than shown our resolve. The RTI which our government brought in has placed in the hands of the people, in the hands of you all, a powerful weapon against corruption. Together with an effective Lokpal bill, the government is working on a variety of legislation which will systematically fight corruption. I hope that the opposition will support us in passing these important measures. முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் கேரள அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை கண்டிக்க வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா பிரதமருக்கு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார். முல்லை பெரியாறு அணை அருகே புதிய அணை கட்டும் திட்டத்தை மேற்கொண்டு வரும் கேரள அரசின் நடவடிக்கைகளை கைவிட வலியுறுத்த வேண்டும் என்று கடந்த 23ஆம் தேதி பிரதமருக்கு ஜெயலலிதா கடிதம் எழுதியிருந்தார். இந்த கடிதத்திற்கு பதில் வராத நிலையில் முதல்வர் ஜெயலலிதா பிரதமருக்கு மீண்டும் கடிதம் எழுதியுள்ளார். அதில் புதிய அணை கட்ட வலியுறுத்தி கேரளாவில் போராட்டம் நடைபெற்று வருவதை குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மாநில பேருந்துகள் மீது குண்டர்கள் தாக்குதல் நடத்தியதையும் வன்முறையை தூண்டிவிட்டு இரு மாநிலங்களுக்கு இடையே பெரும் பதற்றத்தை தூண்டி வருவதாகவும் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது என்று நிபுணர் குழு அறிவித்தும் நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் போதும் கேரள அரசு இவ்வாறு நடந்து கொள்வதை கண்டிக்க வேண்டும் என்றும் இரு மாநிலங்களுக்கு இடையிலான விவகாரத்தை பதற்றத்தை தூண்டும் வகையில் நடந்து கொள்ள வேண்டாம் என்றும் அறிவுறுத்தவும் பிரதமரை ஜெயலலிதா தனது கடிதம் வாயிலாக கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் நியமிக்காததை கண்டித்து ஆர்ப்பாட்டம். ஆரணி அருகே பள்ளிக்கு பூட்டு போட்ட பொதுமக்கள். டாஸ்மாக் ஊழியரை தாக்கி 60,000 ரூபாய் கொள்ளை. கிருஷ்ணகிரியில் மர்ம நபர்கள் துணிகரம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.